உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தர் சொன்னதை செய்யும்போது பிரச்சனைகள் விலகி போகும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம் 22 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ சமுத்திரத்துக்கு நேரம் கையை நீட்டுன்ட்டு. மோசை அதை செய்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முழுதும் கீழ்காற்று அனுப்புறாரு. சமுத்திரம் அது ஒடுங்கும்படி செய்து அது மாற்றில ஜலம் பிளந்து பிரிந்து போகுது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, சமுத்திரம் அவங்களுக்கு தடையாக இருந்துச்சு. இப்போ அந்த தடை என்னாச்சு தெரியுமா? ரெண்டா பிளந்தோனே அந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வலது புறத்திலே இடது புறத்திலும் அவங்களுக்கு மதிலா நின்றதாம். பாருங்க, கர்த்தர் எப்படி அந்த பிரச்சனையே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரணா மாற்றுகிறாரு. இன்னைக்கும் கர்த்தர் இதான் சொல்றாரு. கர்த்தர் சொன்னதை மோசை செய்த போது தான் இந்த அற்புதம் நடக்குது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? ஜெர்மனை சொல்றாரா? வேதத்தை வாசிக்க சொல்றாரா? மனம் திரும்ப சொல்றாரா? அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும். எதுவா வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் சொல்வார். அதுக்கு கீழ்ப்படியும் போது பிரச்சனைகள் மாறும். எது நம்மளுக்கு பிரச்சனையும் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை அற்புதமாய் மாற்றி நம்மளை சாட்சியை நடத்துவார். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.